கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய 3 ஆண்டு ஊழிய பாதையில் தம்மோடு ஊழியம் செய்த 12 அப்போஸ்தலர்களை அவர் வல்லமையாய் பயன்படுத்தினார். அப்போஸ்தலர் 3:15 வாசிக்கிறோம், ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம் என்று பேதுரு சொல்லுகிறதை பார்க்கிறோம். மறுதளித்து சபித்து சத்தியம் பண்ணின பேதுருவை தேவன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பினார். அதற்கு பிறகு பேதுரு வைராக்கியமும் அதிகாரமும் நிறைந்தவராய் அவர் பிரசங்கம் பண்ணினதை பார்க்கிறோம். பேதுரு பேசுகிற தைரியத்தை கண்டு அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். பேதுரு பரிசுத்த ஆவியினால் நிறைந்து அவராலே அன்றி வேறொருவராலும் இரட்சிப்பில்லை, நாம் இரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கிழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்றான். அப்போஸ்தலர் 4:33 வாசிக்கிறோம், கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். பேதுருவும் யோவானும் நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாது என்றார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். ஆம் பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவி நம்மிடத்தில் வரும்போது நாம் பலனடைவோம். பூமியின் கடைசி பரியந்தமும் சாட்சிகளாய் இருப்போம். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழ்ந்து கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்வோம். அப்போஸ்தலர் 2:29 முதல் வாசிக்கிறோம், தாவீதை குறித்து நான் உங்களுடனே தைரியமாய் பேசுகிறதற்கு இடம் கொடுங்கள், அவன் தீர்க்கதரிசியாய் இருந்து கிறிஸ்துவினுடைய ஆத்துமா பாதாளத்திலே விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிவித்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லோரும் சாட்சிகளாய் இருக்கிறோம் என்று பேதுரு சொல்லுவதை பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமைக்கு அவர் நம்மை சாட்சிகளாக வைத்திருக்கிறார். பரிசுத்த ஆவி நம்மிடத்தில் வரும்போது நாம் பலனடைந்து பூமியின் கடைசி பரியந்தமும் அவருக்கு சாட்சிகளாய் இருப்போம். அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.